இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு, ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு மேஜரா யாருக்கு சான்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பா ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அப்புறம் போட்டு தாக்க கூடாது. மேஜரா யாருக்கு சான்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்பெயினை நாமினேட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஸ்குவாடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு யங் ஸ்குவாடு, ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாடு. இப்போ அட்டாக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் விங்ல லமீனு, லெஃப்ட் விங்ல நீக்கோ வில்லியம்ஸ், அப்படியே சென்டர் ஃபார்வர்ட் பாத்தீங்கன்னா ஒயா சபல் தான் ஆடுவாங்க. சப்பல மேபி ஃபெர்னான் டோரஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா பெட்ரி, ராட்ரி, அதுக்கப்புறம் ஃபேபியன் ரோயிஸ் ஆடுவாங்க, டேனி ஆல்மோ. ஸோ மெனி நம்பர்ஸ் இருக்காங்க மிட்ஃபீல்ட்ல. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா ரைட் பேக்ல பெட்ரோ போரோ ஆடலாம், மார்க்கஸ் லோரண்டே ஆடலாம். அதுக்கப்புறம் குபாசி, லெஃப்ட் பேக்ல குக்குரேலா. ஸோ எரிக் கார்சியா மல்டிபிள் ஆப்ஷன் ஆட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரைட் பேக்கும் ஆடுவான் பார்சால, டிஃபென்சிவ் மிட்டும் ஆடுவான், சென்டர் பேக்கும் ஆடுவான். ஸோ எரிக் கார்சியா ஒரு மேஜர் பிளேயர் தான். ஸோ கோல் கீப்பர் ஆப்வியஸ்லி லூயிஸ் டி ஃபான்டே உனாய் சிமோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாப்ல. ஏன்னா ரொம்ப நாளா அவர் கூட ஆடிட்டு இருக்கிறதால லூயிஸ் டி ஃபான்டே உனாய் சிமோன் தான் ப்ரிஃபர் பண்ணல. பட் ஆனா 3 கோல் கீப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பெஸ்ட் கோல் கீப்பர் ஸ்பெயின்ல இருக்காங்க. ஏன்னா டேவிட் ராயா பெஸ்ட் கோல் கீப்பர் இன் பிரீமியர் லீக் டேவிட் ராயா வாங்கியிருக்காப்ல. அதுக்கப்புறம் ஜான் காசியா பார்சால, லலிகால போட்டு தாக்கியிருக்காப்ல. அதுக்கப்புறம் உனாய் சிமன் ஸ்பெயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேஜரா எல்லாத்துலயுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காப்ல. சரி, இதுக்கப்புறம் ஸ்பெயினுக்கு அப்புறம் வேற எந்த டீமுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரான்ஸ் சொல்லலாம். ஏன்னா பிரான்ஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் அட்டாக் அவங்க கிட்ட இருக்கு. சென்டர் ஃபார்வர்ட் பாத்தீங்கன்னா எம்பாப்பே, ரைட் விங்ல ஒலிசே, டெம்பெல்லே, லெஃப்ட் விங்ல தூவே, பார்கோலா, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் சப்ல வச்சிருக்காங்க. ஸோ வேற எந்த டீம் அட்டாக்ல பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் சொல்லலாம். ஏன்னா பிரேசில் ஃப்ரெண்ட்லிஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. 6-2 பனமா கிட்ட ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க அட்டாக் பார்த்தீங்கன்னா ரஃபினா, வினிஷியஸ் ஜூனியர், மெத்தேஸ் குன்யா, ஏகர் தியாகோ. ஸோ அவங்களோட அட்டாக்கும் பெஸ்ட் லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் போர்ச்சுகல் சொல்லலாம். போர்ச்சுகல் நம்ம அண்ணன் டீமு. பார்சா இல்ல ஸ்பெயின். ஏன்னா பார்சா ஸ்பெயின் தான் ஆடுறானுங்க. ஸோ ஸ்பெயின் டீம் பார்த்தீங்கன்னா அதோட மிட்ஃபீல்டுக்கும் ஒரு ஈக்குவலான மிட்ஃபீல்டு நம்ம போர்ச்சுகல்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விட்டினியா, ஜோ நெவஸ், ரூபன் நெவஸ், அப்புறம் ப்ரூனோ. ஸோ மிட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நல்ல மிட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு அப்புறம் போர்ச்சுகல்ல இருக்கு. நெக்ஸ்ட் வேற எந்த டீம் சொல்லலாம்னா இங்கிலாந்து சொல்லலாம். இங்கிலாண்டும் கொஞ்சம் பேலன்ஸ்டான டீமு. மிட்ஃபீல்டு அட்டாக் ரெண்டுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இப்போ அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹாரி கெயின், ராஷ்வர்டு, புக்கோ சாக்கா, கார்டனு, அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பெலிங்கம், டிக்லன் ரைஸ், எஸ்ஏ. ஸோ இந்த டீமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீமு, நல்ல வாய்ப்பு இருக்கு. ஹாரி கெயின் வேற நல்ல ஃபினிஷிங்ல இருக்காப்புல இந்த வருஷம். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அர்ஜென்டினா. ஆனா எனக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மேல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா மேஜரா அவங்க அந்த டீம்ல இருக்க ஆளுங்க போன வேர்ல்ட் கப் ஆடினவங்க எந்த லீக்லயும் ஆடின மாதிரி தெரியல. ஸோ மெஸ்ஸி ஆப்வியஸா கோல் ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்காரு. அட்டாக்கிங்ல ஜூலியன் ஆல்வரிஸ் இருக்காப்புல. இதுல யாரு பயங்கரமா பேசப்படுவான்னு பார்த்தா அர்ஜென்டினா டீம்ல நீக்கோ பாஸ். ஏன்னா கோமால ரியல் மேட்ரிட் பெரிய தப்பு பண்ணதே கோமாக்கு நீக்கோ பாஸை லோன்ல அனுப்புனது தான். அது ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டானுங்க. ஸோ நீக்கோ பாஸ் நல்ல ஒரு கோல் ஸ்கோரிங் அசிஸ்ட்லாம் பண்ணியிருக்காப்புல கோமால. அவ்வளோதான். வேற எந்த டீமுக்கும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுதான் மேஜர் டீம். ஒரு செமிஸ் வரையும் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல், அர்ஜென்டினா. இதுக்கப்புறம் மேஜர் அப்செட் பண்ணக்கூடிய டீம் போன தடவை இந்த மொரோக்கோ மாதிரி நல்ல பெரிய டீமை போட்டு அடிச்சு விடுறது அப்படின்ற டீம். ஒரு சின்ன டீம் ஆனா பெரிய டீமை போட்டு அடிச்சு விட்டுருவானுங்க. அந்த மாதிரி இந்த தடவை பண்ணக்கூடிய டீம் எனக்கு என்ன தோணுதுன்னா
மேபி ஜப்பான் சொல்லலாம். ஜப்பான் வந்து காலங்காலமா இதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏதாவது ஒரு பெரிய டீமை போட்டு அடிச்சு விட்ருவானுங்க. போன தடவை ஜெர்மனியை வெளியே தள்ளினானுங்க. ஸோ ஜப்பானுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திடீர்னு யாரையாவது ஒருத்தரை நாக் பண்ணிடுவானுங்க. ஸோ வேற யாருக்கு இந்த தடவை அந்த மாதிரி அப்செட் பண்ணுவாங்கன்னா நார்வே நான் சொல்லுவேன். ஏன்னா நார்வே வந்து யூரோலையும் சரி, அடுத்து வந்த குவாலிஃபயர்ஸும் சரி ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் ஆடி இருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹாலாண்டு, ரேஸ்மஸ் ஹாய்லாண்டு, ஓடிகார்டு, ஸோ அந்த மிட்ஃபீல்டு அட்டாக்குமே சரி ரொம்ப நல்லாவே, சோர்லோத்து, ஸோ நல்லாவே இருக்கு. ஸோ அவங்க மேஜர் அப்செட் பண்ணுவாங்கன்னு தோணுது, பார்ப்போம். வேற டீம் என்ன சொல்லலாம்னா ஜெர்மனி. ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுட்லயே இருக்கு. ஏன்னா வந்து அந்த டீம் ஆளுங்க மேஜரா எங்கேயுமே ஒரு ஷைன் ஆனது மாதிரி தெரியல இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ஸோ ஜெர்மனி திடீர்னு நல்லாவும் ஆடலாம், நல்லா எப்படின்னு சொல்லலை. வேற பெல்ஜியம். பெல்ஜியம் ஓகே, இந்த ஃப்ரெண்ட்லிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நல்லா பண்ற டீம் நினைக்கிறப்போ சின்ன டீம் கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், பார்ப்போம் நாளையிலேருந்து. ஸோ 11 ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெய்லி அப்டேட்ஸ் வந்துனே இருக்க போது. ஸோ ஃபுட்பால் அப்டேட்ஸ்க்காக நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.